நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது அடுத்த பாசுரத்தால் பக்தி மிகுந்த ஒரு தோழியை எழுப்புகிறாள். இந்த தோழி பக்தி மிகுந்தவள் மட்டுமல்ல, கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் செல்லமானவள், செல்வப் பெண்ணானவள். பாசுரம் 11. எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசுக்கூட்டங்கள். அப்படிப்பட்ட பசுக்கூட்டங்கள் பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களும், பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரியவல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர்குலத்தில் இருந்து வந்த பொன் கொடி போன்றவளே. புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற இடையையும் காட்டில் உலவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, எழுந்து வா. நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் இங்கு வந்து உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறத்தனான கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம். நீயோ அசையவும் இல்லை, வாய் திறந்து பேசவும் இல்லை. எங்களுக்கும் கண்ணனுக்கும் மிகுந்த செல்லமான செல்வப் பெண்ணே, இந்த உறக்கத்தில் உனக்கென்ன அத்தனை ஈடுபாடு? நாங்கள் இவ்வளவு அழைத்தும் நீ உறங்குவதற்கு ஏதேனும் பொருள் உள்ளதா? எழுந்து வா, நாம் இந்த நோன்பை செய்யலாம் என்று தனது தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள்.